தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய மாலை வணக்கம். அக்டோபர் 14 செவ்வாய்க்கிழமை சரியாக மாலை 3 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணலாம். தமிழக வானிலையும் மற்றும் வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான வானிலை அமைப்பையும் நம்ம இந்த அறிக்கையில் பார்ப்போம். வாத இறுதி நாட்களில் நம்ம ஒரு நிகழ்வு தீவிரம் அடையும், அதாவது டிப்ரெஷன் லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஆனால் அது இன்னும் சற்று தீவிரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இது மாதிரி எந்தெந்த மாற்றங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்குன்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். நாம் அறிவித்த தேதிகள், அதாவது 13, 14, 15 தேதிகளில் வடகிழக்கு பருவக்காற்றின் துவக்கமானது தொடங்கிவிடும் என்று சொன்ன அடிப்படையில் கண்டிப்பாக இந்த வடகிழக்கு பருவக்காற்றின் துவக்கம் தொடங்கிவிட்டது. கிழக்கு காற்றின் அலைவுகள் வர தொடங்கிய காரணத்தால் கிழக்கிலிருந்து நமக்கு மேகங்கள் உருவாகி அவ்வப்பொழுது பாசிங் கிளவுட்ஸாக நமக்கு ஆங்காங்கே ஒரு தூறல் துளி மழை துளியை கொடுக்க தொடங்கியுள்ளது. இது அதிகாரப்பூர்வமாக பார்த்திங்கன்னா ஐஎம்டி ரிப்போர்ட்ஸ் வரக்கூடிய மணி நேரங்களில் அவங்க ஒரு அக்யூரசி லெவல் தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் பிளேஸில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் எல்லாத்துக்குமே பரவலாக பொழிந்த பிறகு அவங்க அறிவிப்பாங்க. ஆனால் காற்றின் திசை போக்கு பொறுத்த வரைக்கும் வடகிழக்கில் இருந்தும் மற்றும் கிழக்கு காற்றின் அலைவுகள் தென்கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய காற்றின் அலைவுகளும் வர தொடங்கி சற்றே தீவிரமடையக்கூடிய ஒரு அமைப்பாக தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. காலை வேளையிலே பார்த்திங்கன்னா ஆங்காங்கே கிழக்கு கடலோரத்தை ஒட்டிய பகுதிகள் வரைக்குமே மழைப்பொழிவு ஆங்காங்கே உருவாகி லேசாக மிதமாக ஆங்காங்கே பொழியக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருந்தது. இப்போ வரக்கூடிய மணி நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் சரி, தென் மாவட்டங்களில் குறிப்பாக தென்மேற்கு பகுதிகளிலும் சரி, தென் கடலோரத்தை வரக்கூடிய மணி நேரங்கள் ஆங்காங்கே கனமழை ஒதுக்கி மழைப்பொழிவு இருந்தாலும் படிப்படியாக மழைப்பொழிவு பரவலாகும். இப்போது இந்த வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு கேரள கரையோர பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த காற்று சுழற்சியும் தற்பொழுது வங்கக்கடலின் நிலவி வந்த அந்த வளிமண்டல காற்று சுழற்சி தற்பொழுது இலங்கையின் தெற்கு புறமாக நீடிக்கிறது. அதாவது ஒரு சுழற்சி, இணைப்பு சுழற்சியை ஏற்படுத்தி தமிழகம் ஊடாக காற்றை திசை மாற்றி அமைக்கிறது. கிழக்கு காற்றின் உள்ளிடும் மற்றும் வடக்கிலிருந்து வடகிழக்கு புறமாக, அதாவது உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய குளிரலை காற்று குளிர்விக்கும் அமைப்பாக அமைந்து நமக்கு ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பு இன்றைக்கும் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும். நேற்றைக்கு நல்லதொரு மழைப்பொழிவை தமிழகம் பெற்றுள்ளன்னு சொல்லலாம். ஒரே ஒரு மாவட்டங்களில் மட்டும்தான் மழைப்பொழிவே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அப்படின்ற மாதிரி அரியலூர் பகுதிகளில், மாவட்ட பகுதிகளில் அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள் லேசாக இருந்திருக்கலாம். ஆனால் அளவின் அடிப்படையில் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அரியலூர் மாவட்ட பகுதிகள் மட்டும் ஒதுக்கி இருக்கிறது. மித்த பிற மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒதுக்கி இருந்தாலும் மழைப்பொழிவை கொடுத்துன்னு சொல்லலாம். இதன் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டத்தின் 120 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு, செம்மேடு பகுதிகள் மழைப்பொழிவு கொடுத்தது. அதன் பிறகு பார்க்கும் பொழுது இன்னும் பரவலான விழுப்புரம் மாவட்டங்களிலும் சரி, கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் இணையுமிடம் பகுதிகளில் நல்லதொரு மழைப்பொழிவை கொடுத்துள்ளோம் சொல்லலாம். அங்கே 67 மில்லிமீட்டர் சராசரி, தலைவாசல் பகுதிகளிலும் சரி, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் கள்ளக்குறிச்சி தலைநகர் பகுதிகளில் 67 மில்லிமீட்டர் கொடுத்துள்ளது. இதுபோல் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்தின் பகுதிகளிலையும் சரி, திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதிகளில், இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பரவலான பகுதிகளில் கோவை மாவட்டத்திலும் சரி, ஈரோடு, நாமக்கல் போன்ற மாவட்டங்கள்லையும் நல்ல கனமழையாக ஆங்காங்கே ஒதுக்கி பொழிந்திருந்தாலும் நல்ல மழை கொடுத்துள்ளோன்னு சொல்லலாம். இது மாதிரி இன்னும் ஒதுக்கிய இடங்கள்லையும் இன்றைக்கு நல்லதொரு மழைப்பொழிவை கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்லையும் வரக்கூடிய மணி நேரங்கள்லையும் அமையும். இப்போது இந்த அமைப்பு வரக்கூடிய இந்த சூழ்நிலைன்றது 14, 15, 16 இந்த மழை தொடர்ச்சி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பரவலாக கிழக்கு காற்றின் அலைவுகளாலும் மற்றும் வடகிழக்கு காற்றின் பருவக்காற்றின் துவக்கம் ஒரு கனமழையாக எடுப்பிலே இல்லாமல் ஒரு மழைப்பொழிவை தொடங்கும். இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய மணி நேரங்களில் தீவிரமடைந்து இது அப்படியே அரபிக்கடல் நோக்கி இந்த நிகழ்வு சென்று தீவிரமடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இலங்கையில் அருகே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு வளிமண்டல சுழற்சியாக விட்டு செல்லக்கூடிய அந்த தருணத்தில் தெற்கு அந்தமான் பகுதிகள் நம்ம எதிர்பார்த்த சூழ்நிலை, அதாவது அந்தமானுக்கு தெற்கு புறமாக குறிப்பிட்டு சுமத்ரா தீவிற்கு வடக்கே ஆங்கு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடை கொண்டு இந்த சுழற்சியானது உருவாகும். இந்த சுழற்சி மெல்ல மெல்ல வடமேற்கு திசையாக நோக்கி மத்திய தெற்கு பகுதிகளில் தீவிரமடையும். இதனோடு இணையப்பெற்று தீவிரமடைந்து அடுத்தடுத்த நாட்களில் 23, 24 தேதிகள் மெல்ல மெல்ல நோக்கி நகர்ந்து இது எந்த அளவுக்கு தீவிரமடைய போகுதுன்றது அந்த கடற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலையை பொறுத்து அது எந்த அளவுக்கு கடல் நீரோட்டத்தை பிடித்து நமக்கு தீவிரமடைந்து மெல்ல மெல்ல நகரும் பொழுது இன்னும் தீவிரமடைந்து சற்று தீவிரமடைய இன்னும் வடக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அது தமிழகத்தை ஒட்டியே சென்னைக்கு மிக அருகாமையிலேயே சென்று அதனுடைய அவுட்டர் பேண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம கரையை ஒட்டிய பகுதிகளுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே போய் நெல்லூர் அருகே கரையை கடக்கக்கூடிய, அதாவது சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடைப்பட்ட ஒரு ஜோன்ஸில் கரையை கடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரிகிறது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நெல்லூர் அருகே கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் அதிகம். இது முதல் நிகழ்வு என்பது எப்போவுமே தெற்கு ஆந்திர கரையோரம், வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர இடைப்பட்ட பகுதிகளில் அதிக கரை கடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
இந்த நிகழ்வு ஆனால் மழைப்பொழிவு கனமழையாக மிக கனமழை அதி கனமழை வரைக்கும் வட கடலோர பகுதிகளுக்கு கடலோர மாவட்டங்களுக்கே கனமழை பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடும் 25-26 தேதிகளுக்கு பிறகு. இந்த நிகழ்வு தீவிரமடையும் பொழுது ஒரு நிகழ்வு எப்பவுமே வங்கக்கடலில் நிகழ்வு இருக்குது, அது ரொம்ப நமக்கு தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதனுடைய பேண்ட் வித்தெல்லாம் பார்த்திங்கன்னா இழுத்து வச்சுக்கும். ஸோ எந்த அளவுக்கு தீவிரமடையுதோ மழையின் தீவிரமும் நமக்கு குறையும். இதே பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு ஒரு காற்று சுழற்சியாக ஒரு தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாக அப்படின்ற போது அதனுடைய வெளி சுற்றுகள் பரப்பளவில் சுருங்காமல் கொஞ்சம் அடர்த்தியை கொஞ்சம் வெளிப்புறமாக இருக்கும், மழை நமக்கு பரவலாக கொடுக்கும். இது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் போய் சேர்க்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும் பொழுது நமக்கு மழை பொழிக்கும் தீவிரம் ஏறக்கூடிய இடத்துல தான் அதிகமாக காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இப்போ இந்த புயலாகப்பட்டது, புயல்னு சொல்லக்கூடாது, இந்த புயல் உருவாகக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வாய்ப்பு தான் இருக்கிறது. கண்டிப்பாக டிப்ரெஷன் லெவல் தாண்டும். அந்த அளவுக்கு போகும்பொழுது நமக்கு நல்ல கனமழை அதி கனமழை வரைக்குமே நமக்கு நம்ம தமிழக கரையோரம் ஒட்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையால் வட கடலோர பகுதிகளுக்கு கண்டிப்பாக கனமழை காத்திருக்கிறதுன்னு சொல்லலாம். 25-26 தேதிகளில் இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல நம்ம கரையருகே நோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்பொழுது இது எந்த அளவுக்கு நமக்கு உயரழுத்தத்தின் தாக்கங்கள் இன்னும் இனி வரக்கூடிய நாட்களில் தான் வரக்கூடிய ஒரு நாட்கள். இப்பொழுதைக்கு உயரழுத்தத்தின் தாக்கமோ எதுமோ அந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு குறைவு தான். தற்பொழுது உயரழுத்தமானது ஒடிசாவின் மேற்பரப்பில் அப்படின்ற மாதிரி நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த நிகழ்வு போய் அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகும் பொழுது நமக்கு அதே போல் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் எனப்படும் மேற்கத்திய இடையூறுகள் வரும் காலகட்டத்தில் நமக்கு அந்த நிகழ்வுகள் எந்த மாதிரியான தாக்கத்தை எதிர்கொள்ள போகிறது அப்படின்றது பொறுத்து தான் நமக்கு மழைப்பொழிவு. அவ்வப்பொழுது இந்த நிகழ்வுகள் உருவாகி மெல்ல மெல்ல தெற்கு நோக்கியே தள்ளப்பட்டு நமக்கு தமிழகம் ஊடாகவும் மற்றும் இலங்கை தமிழகம் ஊடாக பயணிக்க செய்து அவ்வப்பொழுது மழைப்பொழிவை ஆங்காங்கே பெறச் செய்யும். இந்த ஆண்டின் வடகிழக்கு பருவமழை நல்லதொரு சிறப்பான மழைப்பொழிவாக அமையும் என்ற நம்பிக்கையோடு இந்த அறிக்கையை நான் முடித்துக்கொள்கிறேன். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.